தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 127 அதிகாரம் 3 வசனத்தில் பிள்ளைகள் கர்த்தரால் வரும். பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும். பார்த்தீங்களா? கர்த்தரால் வரும். என்ன அழகாக போட்டிருக்கு பாருங்க. கர்த்தரால் வரும். எப்படி வருமா? தானாக வராது, கர்த்தரால் வரும். எப்படிப்பட்ட பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் கர்த்தரால் வரும். புரிஞ்சிட்டிங்களா? கர்த்தரால் வரும். என்ன? சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். பார்த்தீங்களா? இங்கிலீஷ் பைபிளில் வெகுமதின்னு போட்டிருக்கு, ரிவார்டுன்னு போட்டிருக்கு. அப்போது வெகுமதி, ரிவார்டு ஃப்ரீயாக தராரு கிரேஸ்னால். பார்த்தீங்களா? ஃப்ரீ. நீங்கள் எந்த வேலையும் செய்யலை, வேலை செய்யாமல் ஆண்டவர் கிருபையினால் குழந்தையை பலனாக தருகிறார். நாம் யாவரும் அறிந்த வண்ணமாக, போன வாரம் தியானித்த வண்ணமாக, கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். அப்போ ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்ல கரங்களிலிருந்து கொடுப்பது ரொம்ப 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 ஆட் பண்ணிட்டே போகலாம், எனக்கு சொல்ல முடியல. ரொம்ப 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 நல்லதாக இருக்கும். அப்போ உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்க போகுது? எப்படி இருக்கணும்? ரொம்ப 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 நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். ஆனால் எப்படி அப்போ எப்படி இருப்பாங்கன்னா, வசனத்தை புரிஞ்சுக்கிட்டே தான். ரொம்ப 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 நல்ல வசனத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த புரிந்து கொண்ட வசனத்துலேருந்து விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வந்துச்சுன்னா கர்த்தர் எப்படி உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த வண்ணமாக உங்கள் பிள்ளைகள் வளரும். அப்படியாக வளர்ப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை பெற்றோர்களாக கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு இந்த பிள்ளைங்க பிறந்திருக்காங்க பிரதர். அதனால தான் 1 கொரிந்தியர் 7:14 என்ன போட்டிருக்கு? உங்கள் பிள்ளைகள் இப்பொழுது பரிசுத்தமாய் இருக்கின்றன. பார்த்தீங்களா? உங்களுக்கு கொடுத்துருக்காரு, மற்றவங்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு பரிசுத்தமான கர்த்தர் பரிசுத்தமான கரங்களினால் கொடுத்த வெகுமதி பரிசுத்தமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? உருவாகும் போதே சொல்லி, ஆண்டவரே நீர் கொடுத்து விட்டீர், நீர் கொடுத்து விட்டீர், நீர் கொடுத்து விட்டீர். அவ்வளோதான். விட்டுருங்க ஆண்டவர் கையில். நீங்கள் எதையும் செய்யாதீங்க, அவருக்கு எல்லாம் தெரியுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்கள் டெலிவரி இப்போ எப்படி இருக்கும்? எப்படி அந்த மருத்துவச்சிக சொன்னாங்க பார்த்தீங்களா? ராஜாட்ட என்ன சொன்னாங்க? யாத்திராமம் 1:19 என்ன சொன்னாங்க? மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல. பார்த்தீங்களா? அல்ல, இருக்க முடியாதுங்க. யாத்திராமம் 11:7 இஸ்ரவேலனுக்கும் எகிப்தியனுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். பார்த்தீங்களா? அவர் தான் நம்முடைய தேவன். வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். வித்தியாசத்தை உண்டு பண்ணிட்டார் பாருங்க. பண்ணாரா? பண்ணலையா? என்ன அழகாக சாட்சி சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னா விசுவாசத்தில் சொல்ல அவங்க பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அந்த தேவன் மாறிட்டாரா? ஏன்னா அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்களாம். என்னங்க, எங்கேருந்து பலம் வந்துச்சு? நம்ம ஆளுனா இந்த சாப்பாடு சாப்பிடு, இந்த சாப்பாடு சாப்பிட்டு, இதுலேயே இதுதான் பெரிய ப்ராப்ளம். இந்த சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் குழப்படியாக போகுது. நல்ல பலம் உள்ளவர்களாம். இது என்னங்க? அது நல்ல பலம் உள்ளவர்கள்னு போட்டிருக்கு. வெறும் பலம் உள்ளவர்கள் போட்டாவே ஒரு அர்த்தம் இருக்குது. இது என்ன? நல்ல பலம் உள்ளவர்களாம். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போக முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இந்த நாளில் மருத்துவச்சிக்கு வந்த பிறகு, டாக்டர் வந்த பிறகு கூட ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பார்த்தீங்களா? என்னங்க பேசாமல் இருக்கீங்க? உண்மையை சொன்ன யாரையும் குற்றப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை என்றால் சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ளும். மற்றவங்களுக்கு நடக்கும், அதை காட்டிலும் மோசமாக கூட நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. வசனத்தை புரிஞ்சுக்கங்க பிரதர். என்ன அருமையான பாருங்க. மருத்துவச்சிகள் அவர்களிடத்துக்கு போக முன்னே அவர்கள் பிரசவித்தாகும். அப்படி தான் நடக்கும் போது உங்களுக்கு. இப்போலாம் அதுலேயே நினச்சிட்டுப்பாங்க, ஐயோ இது மாதிரி ஆகுமோ. அது மாதிரி ஏன் நினைக்கிறீங்க? அது மாதிரி நினைக்கிறதுனால நடக்குது. யாராச்சும் ஒருத்தங்க பயமுறுத்தி விட்டுறாங்க. நடக்காது. ஏன் நடக்காது? இப்போ சொல்ல போகிறேன், வாசிங்க. ஏசாயா 8:18 இன்னும் அழகாக சொல்கிறார் பாருங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்க சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன அருமையான ஒரு வெளிப்பாடை தருகிறார் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். பார்த்தீங்களா?
என்ன அருமையான ஒரு பாயிண்ட் பாருங்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தான் கொடுக்குறாரு. மற்றவங்களுக்கு எப்படி வராங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கிறது. பிறக்கும்போதே பரிசுத்தமாக இருக்கா இல்லையா? என்னங்க பேசாமல் இருக்கீங்க? பிறக்கும்போது பரிசுத்தமாக அர்த்தமாக புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே. அதானே சொன்ன 1 Corinthians 7:14. அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். அப்போ டெலிவரிக்கு முன்னால் கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிற பிள்ளைகள்னா நார்மல் ஆகிடும். நாங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்களே. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் பிரதர், புரிஞ்சுக்க மாட்டீங்களா? பாருங்களேன், யாக்கோபு பாருங்களேன், ஆதியாகமம் 33 5 என்ன அழகாக பதில் கொடுக்குறான் பாருங்க. ஈசா கேட்குறான், உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். பார்த்தீங்களா? எனக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்ல. இப்போ நம்மள என்ன சொல்கிறோம்? எனக்கு பிறந்த பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க. விசுவாசிங்க அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு பிறந்த பிள்ளைங்க, அதுதான் ப்ராப்ளமு. தேவன் உமது அடியானுக்கு, என்ன அருமையாக பேசுகிறார் பாருங்க. தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் விசுவாச மார்க்கத்தார். அவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன பேசணும்னு. ஏன் பிள்ளைகள் அல்ல, தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். பாருங்க, எல்லா மகிமையும் தேவனுக்கு கொடுக்குறாங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நீர் கொடுத்தி நீர் கொடுத்தி நீர் கொடுத்தி. அப்போது தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை தருகிறார். நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக, எவ்ரி சைல்ட் காட் கிவ்ஸ் இஸ் பார்ன் வித் டிவைன் அசைன்மெண்ட். தமிழில் சொன்னா, ஒவ்வொரு குழந்தையும், தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு குழந்தையும் தேவனுடைய நியமத்தின்படி இந்த உலகத்தில் பிறக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? அதற்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கார். தேர்ஸ் எ பர்பஸ். ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தோடு தான் கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை தருகிறார். அந்த பிள்ளைகள் வெளியே வருகிறது. அதுதான் ஏசாயா 8:18 பாருங்கள். என்ன நோக்கம் பாருங்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நானும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்போது அந்த நோக்கம் என்னது? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்பதற்காக. பார்த்தீங்களா? என்ன அருமையான நோக்கம் பிரதர். சும்மானு ஆண்டவர் குழந்தைய தெரில, ஒரு டிவைன் அசைன்மெண்ட், ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும். அடையாளம் என்ன அர்த்தம்? அடையாளம்னா இது பாருங்கள், சைன். இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க. அப்போது அடையாளம் சொல்லுது, கர்த்தருக்கு காமிக்குது, கர்த்தரை காமிக்குது, அடையாளம் காமிக்குது. புரிஞ்சுக்கலாம்? 2வது அற்புதங்கள். அற்புதங்கள்னால் வியக்கத்தக்க காரியங்கள், மனுஷர் கண்களால் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்போது அந்த பிள்ளையை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. யார் பிள்ளை இது? என்னங்க இது இவ்வளோ அழகாக படிக்குது, என்ன ஞானம், என்ன கேள்வி கேட்குது? டீச்சரை கேட்பாங்க, நான் நினைக்காத கேள்வியெல்லாம் கிளாஸில் கேட்குது. இதுக்கு எங்கேருந்து இந்த ஞானம் வந்தது? இயேசுவை பார்த்து அப்படி தானே சொன்னாங்க. எங்கேருந்து அவருக்கு ஞானம் வந்துச்சு? 12 வயசில். அவரும் பிள்ளையாக தானே இருந்தார். 12 வயசு பிரதர். முன்னால் எல்லாம் பெரிய பெரிய சாஸ்திரிகள், படித்தவர்கள் எல்லாம் இருக்காங்க. அப்படியே பைபிளை படித்து எத்தனை வாட்டி படித்தாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு முன்னால் பேசிகிட்டு இருக்காரு. எவ்வளோ நாள் பேசுனான்னு தெரியல. கடைசியில் கேட்குறான், எங்கேருந்து இந்த பிள்ளைக்கு ஞானம் வந்துச்சு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியலையா பிரதர்? அதே தேவன் தான் உங்கள் தேவன். அதே ஞானத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் சும்மா பாடிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இன்றைக்கி பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கம்மி மார்க்கு வாங்கினா 80% வாங்குவாங்க, 90, அதுக்கு மேலே போகாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி வியாதி, கேட்டால் குறும்பு பண்ணுறான், கீழ்படிய மாட்டுறான், இது பண்ணுறான், அது பண்ணுறான். வளர்ந்த பிறகு ரிபல் பண்ணுறான். ஏன்? எய்ம்லெஸ் பேரண்டிங். அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? சொந்த ஞானத்தில் வளர்க்குறாங்க. தயவுசெய்து வளர்க்காதீங்க. தேவன் கொடுத்த பிள்ளையை தேவனுடைய ஞானத்தில் வளர்க்கணும். அப்போ தான் அது வளர வேண்டிய விதத்தில் அது வளரும். எதற்காக கர்த்தர் இந்த பிள்ளையை கொண்டு வந்தார்? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஒரு பிளானோட பிரதர். டிவைன் அசைன்மெண்ட்டு ஃபார் சைன் அண்ட் வண்டர். அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கும்படியாக தான். அப்புறம் அவன் பிள்ளையை பார்த்து எல்லாமே ஆச்சரியப்படுவாங்க. யாருடைய பிள்ளை இது? என்ன ஞானம்,
அது மாதிரி நடக்கணுமா நடக்கக்கூடாதா? கண்டிப்பாக நடக்க போகுது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பிள்ளை மேலே இறங்கிட்டான்னு வச்சுங்க, உங்கள் பிள்ளை அவ்வளோதான் தலைக்கீழே மாறிடும். அப்புறம் உங்களுக்கே புரியாது, என்னங்க அது இவ்வளோ இன்டெலிஜென்ட் ஆச்சு, எங்கேருந்து இந்த அறிவு வந்துச்சு, எங்கேருந்து இன்டெலிஜென்ட்டு? பார்த்தீங்களா? ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, அவரால் என்ன வேணாலும் செய்ய முடியும். பாருங்கள், அந்த 4 ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்கு, நேகோ, தானியலுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? பயங்கரமான ஞானத்தை கொடுத்தாரு. கர்த்தரால் கொடுக்க முடியும். உங்கள் பிள்ளைக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறாரு? ஏன்னா உங்கள் பிள்ளைங்க அவருடைய அசைன்மெண்ட்டை, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உலகத்தில் பிறக்குது. புரிஞ்சிட்டிங்களா? பிசாசு அதை அழிக்க பார்க்குறான், முடியாது. நீ அடையாளமாக மாறுவதற்காக பிறந்திருக்கிறாயா? முடியாதுன்றான். சைன் அண்ட் வண்டராக மாறுவதற்காக பிறந்திருக்கிறாய். ஏசாயா 8:18. அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இதுக்காக பிறந்திருக்க முடியாது. நீ அப்படி இருக்கவே முடியாது. நீ வேறு அடையாளமாக இருப்ப, நீ அற்புதமாக இருக்க மாட்ட, நீ சொங்கியாக இருப்ப. உங்கள் பெற்றோருக்கே நீ எப்படி இருக்க போகிற? அப்படி தான் அங்கே இருக்காங்க. என்னங்க பேசாமல் இருக்கீங்க? இருக்காங்களா இல்லையா? கேட்டால் அதுக்கு அவங்க அப்பா அப்படி உங்கள் அப்பா அப்படி இருந்தால் எனக்கு என்ன வந்துச்சு? உங்கள் அப்பா தாத்தாவெல்லாம் கொண்டு வராதிங்க. உங்கள் அப்பா கேட்டால் நம்முடைய உங்கள் திறன் கிடையாதுப்பா. இன்றைக்கி பயங்கரமான ஏழை குடும்பத்தில் பிறந்தவனா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு இருக்கான். அது தெரியுமா? ஒன்றுமே இல்லாத தெரு வீட்டில் இடம் கூட கிடையாது, ரோட்டில் லேம்பில் படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ஆகியிருக்காங்க. எவ்வளோ பேர் கேட்குறோம். அப்போது உலக ஞானத்தில் மனிதன் இப்படிப்பட்ட காரியங்களை சாதிக்கும் போது தேவ ஞானத்தோடும் தேவ ஒத்தாசையோடு எவ்வளோ சாதிக்க முடியும்? முடியுமா? முடியாதா? அதனால் முடியாது என்ற எண்ணத்தை உன்னுடைய மனதை விட்டு அகற்றி விடு. உடனே அகற்றி விடணும். சொன்ன, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை எதற்காக கொடுத்தீர்? அவர்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கும்படியாக. அடுத்தது யாரால் பாருங்களேன், தமிழில் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். எனக்கு கொடுக்கும் பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாராலே அடையாளங்களும் அற்புதங்களாகவும் இருப்பார்கள்? சேனைகளின் கர்த்தராலே. இந்த இடத்துல கர்த்தராலேன்னு போடல, சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர்னா யெகோவா சபோத் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேனைகளின் கர்த்தர், எல்லா சேனைகளுக்கும் அவர் கர்த்தர். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, தம்முடைய ஜனத்திற்காக எதிரிகளிடத்தில் யுத்தம் செய்து தன்னுடைய ஜனங்களுக்கு வெற்றியை தருகிறவர். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, ஒன் வாஸ் காட் அப்சல்யூட் டொமினியன் அண்ட் பவர் ஓவர் ஆல் பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர். அப்படின்னா துறைத்தனங்கள், அதிகாரங்கள், எல்லா லோகாதிபதிகள் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை பெற்றவர். அதுதான் லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் கர்த்தர். அப்போது சேனைகளின் கர்த்தராலே, அப்படிப்பட்ட கர்த்தராலே, வெறும் கர்த்தராலே இல்லை, சேனைகளின் கர்த்தராலே இவங்க எப்படி இருக்க போகிறாங்க? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும். ஆக்சுவலாக இந்த சேனைகளின் கர்த்தரை புரிஞ்சுக்கணும். தாவீதுக்கு தைரியம் வந்துச்சு, எல்லாரும் பயந்து நடுங்கி ஓடினார்கள். ஆனால் தாவீது மாத்திரம் என்ன செய்ய, நான் போய் யுத்தம் பண்ணுவேன், என்ன அனுப்புங்க. போயிட்டு 45 வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அழகாக பெலிஸ்தியனை பார்த்து சொல்கிறான் பாருங்கள். பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். கரெக்டாக உண்மையை சொல்லிட்டான். நீ பார்க்கக்கூடிய காரியங்களையெல்லாம் வைத்து, எல்லா ஜனங்களும் பயன்படுத்துகிற காரியங்களை வைத்து நீ என்னிடத்தில் வருகிறாய். அந்த காலத்தில் யுத்தத்துக்கு என்ன செய்வாங்க? பட்டயம், ஈட்டி, கேடகம் எல்லாத்தையும் வைத்து கொண்டு இவர் வராரு. அது மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாக ராட்சசன். ஆனால் தாவீது பாருங்க, நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில். அந்த இடத்துல பாருங்கள், கர்த்தரின் நாமத்தில் போடாமல் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அவன் புரிஞ்சுக்கிட்டான். எப்போவுமே நாமத்தை குறித்து வெளிப்பாடு வந்துருச்சுன்னா உன்னை யாருமே அசைக்க முடியாது. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தை குறித்து வெளிப்பாடு வந்துச்சுன்னா உன் ஒருத்தனை அசைக்க முடியாது. அந்த நாமத்தை குறித்து வெளிப்பாடு வராட்டினால்தான் பிசாசு கலாட்டா பண்ணுவான். அப்போ அது இன்ஃபர்மேஷன், ரெவலேஷனாக மாறிச்சு. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்குது, அது புரிஞ்சுட்டிங்கன்னா ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது. தாவீது புரிஞ்சுக்கிட்டான். பாருங்கள், நான் சும்மா வரல, பார்க்கறது என் கையில் ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் நான் எப்படி வரேன்? நீ நிந்தித்த தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அவன் சும்மா போல, அவன் எதை ஒன்று கொண்டு போனான்? நாமத்தை கொண்டு போனான். பேதுருவும் யோவான் என்ன செய்தாங்க? பிறவி சப்பானியை பார்த்து
பொண்ணு வெளியேன்ட்ட கிடையாதுப்பா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். பார்த்தீங்களா? ஆனால் எங்களிடத்தில் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை அறிந்திருந்தார்கள். வெளிப்பாட்டோட சொன்ன உடனே பிறவி சப்பானி நடந்ததே கிடையாது. அது மாதிரி நடக்கவே முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணுவாங்க. ஃபிசியோதெரப்பி கூட பண்ண முடியாது பிறவி சப்பானிக்கு. பிறந்ததே கிடையாது, குதிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்பாடு வந்த உடனே, நாமத்தை குறித்து வெளிப்பாடு வந்தாவே பிசாசு அவுட்டு, வரம்புகள் அவுட்டு, வியாதி அவுட்டு, எல்லாமே அவுட்டு. அதுதான் தாவீது புரிஞ்சுக்கிட்டான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அப்போ அதே சேனைகளின் தேவனாகிய கர்த்தரால் உங்கள் பிள்ளைகள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இதை புரிஞ்சுக்குங்க. இப்போட உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் இருக்கா, கவலைப்படாதீங்க. அதிகாரத்தை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இப்போ புரிஞ்சுட்டேன், இவ்வளோ நாள் ஏமாந்துட்டேன், விட போகிறது கிடையாது. நீர் கொடுத்த பிள்ளைகள் நான் விடமாட்டேன். அவர்கள் நிச்சயமாக எந்த திட்டத்தோடு நீர் கொடுத்தீரோ அந்த திட்டம் நிறைவேற போகிறது. நான் அதை பார்க்கும் வரை விடப்போவதில்லை ஆண்டவரே. கண்டிப்பாக இந்த உலகத்தில் அவர்கள் அடையாளங்களாக அற்புதங்களாக நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களை காண்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று ஏசாயா 61:9 சொன்ன பிரகாரமாக நிச்சயமாக சொல்ல போகிறாள் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து விடாமல் நான் பார்த்தே ஆவேன். இது நடக்க போய் தேவ திட்டம், என்னுடைய திட்டம் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் தேவனுடைய திட்டம் நிறைவேற போகிறது என்று சொல்லி விடாப்பிடியா இன்னிலிருந்து நெல்லுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாக எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக அவர் ஒத்தாசை பண்ண போகிறார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கர்த்தருடைய நன்மையை நீ மாத்திரமல்ல உன்னுடைய பிள்ளைகளும் ருசி பார்க்க போகிறார்கள். வளர்ந்த பிறகு உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க போகுது? ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்க போகிறது. சந்தோஷமாக இருக்கீங்களா?